இருக்குது. இதை பற்றி நீங்கள் ரீட் கூட பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஃபேஸ் பேக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஒரு கப்பில் வந்து இந்த ஸ்பைருலினா பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஆர்கானிக் ஹனி வச்சுருக்கேன். எனி டைப் ஆஃப் ஹனி உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி இதை போட்டுட்டு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் பெட்டர். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னுன்னா இந்த ஹனி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ரொம்ப ஒரு ஆயிலி ஸ்கின் ஜென்ரலாக அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம பன்னீர் இருக்குது இல்லையா, அது வந்து தெளிக்கிற பன்னீர், ஸோ அந்த ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு பேக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்குக்கு இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆஃப்கோர்ஸ் என் ஃபேஸில் இப்போ போட்டு காமிக்க முடியாது, என்னோடய மேக்கப் கலைஞ்சிரும். அதனால் வந்து நான் இதை கையில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணக்கப்புறமா ஒரு லேயர் மாதிரி நல்லா நீங்கள் திக்காக இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 or 15 minutes வச்சுட்டு நீங்கள் நல்லா ரின்ஸ் பண்ணிவிடுங்க கோல்டு வாட்டர் வச்சு. நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். இதை வந்து ரெகுலராக ஒரு வீக்கில் 2 or 3 times பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ ஸ்கின்ல மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஸ்பைருலினா அப்பார்ட் ஃப்ரம் த ஓரல் பெனிஃபிட்ஸ் நிறைய அந்த டேப்லெட்ஸை தாண்டி இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காகவும்